This video is sponsored by SPO Private Limited. This is one of the best genuine company in Tamil Nadu. இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வீடியோல கொடுத்திருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொறுமை கடலை விட பெருசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? பொறுமையா இருந்தா அந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய பொறுமையினால சாதிச்ச ஒரு சின்ன கதையை தான் நம்ம பார்க்க போறோம். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு முறை வெஸ்டர்ன் யூனியன் அப்படிங்கிற நிறுவனத்துல இருந்து ஒரு இயந்திரத்தை தயாரிக்கிற ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சது. அவரு வந்து அந்த இயந்திரத்தை வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா வந்து தயாரிச்சு முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா அதோட விலையை வந்து நிர்ணயிக்கிறதுல அவருக்கு ரொம்பவே குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னா, இதை வந்து கம்மியான ரேட் நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து நஷ்டமா போயிடும். இன்னொன்னு, அதிகமான ரேட் சொல்லிட்டோம்னா இந்த இயந்திரத்தை வேண்டான்னு வந்து சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு குழப்பம். அதனால வந்து அவரு யோசிச்சுட்டே இருக்காரு. தன்னுடைய குழப்பத்தை வந்து தன்னோட மனைவி கிட்ட வந்து ஷேர் பண்றாரு. மனைவி சொல்றாங்க, இதுக்கு என்ன மாதிரியான விலை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு வந்து மனைவி கிட்ட கேக்குறப்போ மனைவி சொல்றாங்க, இதுக்கு $20,000 வந்து நீங்க விலை சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா $20,000 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விலையா இருக்கு தெரியுதே, இது அதிகமான விலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு நஷ்டமா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துல இருந்து அங்க இருக்கிற ஒரு உயர் அதிகாரியை வந்து இந்த மிஷினை வாங்கிட்டு வர சொல்றதுக்காக நிறுவனத்துல இருந்து எடிசனோட வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் வந்து வராரு. வந்து எடிசனோட வீட்டுல வந்து நிக்கிறாரு, உட்கார்ந்துருக்காரு. எடிசன் கிட்ட வந்து கேக்குறாரு, எடிசன் இதற்கான விலை என்னன்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் அதிகாரி வந்து எடிசனை பார்த்து கேக்குறாரு. எடிசன் 5 நிமிஷம் எதுவுமே பேசல, அமைதியா அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு என்ன விலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவருக்கு யோசிச்சுட்டே தான் இருக்காரு. இன்னும் குழப்பத்திலே யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் எதுவுமே சொல்லல. ஆனா வந்த அதிகாரியால அவரால வந்து பொறுமையா இருக்க முடியல. அவருக்கு பொறுமையை வந்து மீறிட்டு, இந்தாங்க எடிசன், $100,000 இப்போ வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஒரு காசோலையை வந்து கொடுக்குறாரு. இது இப்போதைக்கு வந்து இந்த காசோலையை வச்சுக்கோங்க, மீதி எவ்வளவு வந்து தேவை அப்படிங்கிறத சொல்லி அனுப்புங்க, நாங்க காசோலை அனுப்பி வைக்கிறோம் நிறுவனத்துல இருந்து அப்படி சொல்லிட்டு அவர் அந்த மிஷினை எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டாரு. இப்ப பாருங்க, பொறுமையா இருந்ததுனால எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் வந்து கிடைச்சது. பொறுமை இல்லாததுனால அந்த இயந்திரத்துக்கான விலைக்கு 4 மடங்கு நஷ்டம் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த அதிகாரியால வந்து கிடைச்சது. இதுல இருந்து, ஏன்னா நமக்கு நம்மளுடைய அவசரத்தினால நமக்கு வந்து சிற்பி வேணா கிடைக்கலாம், ஆனா முத்து கிடைக்கணும்னா அதுக்கு நமக்கு பொறுமை வந்து ரொம்பவே அவசியம். ஒரு மனிதனுடைய திறமைகளை உருமாற்றி அவனுக்கு வெற்றியா கொடுக்கறது எது தெரியுமா? நம்மளோட பொறுமைதான். பொறுமை அப்படிங்கிறது ஒரு அனுபவத்தோட வெளிப்பாடு. ரொம்ப அனுபவம் நிறைந்த மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பொறுமையா இருப்பாங்க. இந்த பொறுமை அப்படிங்கிறது நமக்கு வர்ற பிரச்சனைகள் அப்படிங்கிற அந்த அலைகளை வந்து தடுத்து நிறுத்தி துடுப்பு மாதிரி நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறது தான் இந்த பொறுமை. அதனால எப்பயுமே நண்பர்களே, பொறுமையா இருந்து உங்களுடைய காரியத்தை வந்து கரெக்டா வந்து சாதிங்க. உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.